பைபிள்ல இல்லாத, தோரால இல்லாத சில விஷயங்கள் இதுல இருக்கு. கிறிஸ்டியன்ஸ் வந்து சர்ச்சுக்கு போகும்போது மட்டும் ஃபாலோ பண்ணாங்க. பட் அதை ரூல்ஸா எடுத்துட்டு யார் ரெகுலரா ஃபாலோ பண்றா அப்படின்னு பார்த்தா முஸ்லிம். ஆக்சுவலா ரியல் கிறிஸ்டியன் யார் அப்படின்னு கேட்டா முஸ்லிம் தான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததே ஒரு பெரிய அதிசயம் தான். சர்ச்சுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சில குழந்தைகளை விட்டுருவாங்க. அவங்க அங்கேயே இருந்து வளர்ந்து அதையே படிச்சு நீங்க அல்லாஹ்வுக்கு பயந்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது இல்ல நான் இறைவனோட செய்தியை கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்க போகுது. ஜீசஸ் அவர்களுடைய பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த மாதம் முழுவதுமே பல கொண்டாட்டங்கள்ல கிறிஸ்தவர்கள் ஈடுபடுவாங்க. ஜீசஸ் அவர்களை பற்றி பல தரவுகள், பல குறிப்பேடுகள், பல ஆதாரங்கள் குரான்லையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது குறித்து பல தரவுகள் இருக்கு. இது அதுக்கடுத்து பேசலாம். சொல்லுங்க மேடம், இஸ்லாம் அடிப்படையில் கிறிஸ்தவம் அப்படின்னா என்ன? குரான்லே வந்து ரொம்ப எலாபரேட்டா சொல்லப்பட்ட வரலாறு வந்து ஈசா நபியுடைய வரலாறு. இப்போ ஈசா அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்றோம், பீஸ் பி அப்பான் ஹிம். அவங்க வந்து நேம் ஈசா அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ வந்து கிறிஸ்டியன்ஸ் எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஜீசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட் பெரிய வேறுபாடெல்லாம் கிடையாது. எல்லா ஸ்டோரியுமே சேம் தி ஸ்டோரி தான். கிறிஸ்டியானிட்டில என்ன சொல்லப்பட்டதோ அதே மாதிரி ஸ்டோரி தான். பட் வந்து சில விஷயங்கள்ல தான் மாறுபடும். ஆனா இன்னைக்கு நிறைய என்ன நடக்குது அப்படின்னா வெளியே காட்டப்படும் போது கூட குரான்ல இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு தப்பான மித்து வந்து நிறைய பரவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம குரானுக்கும் கிறிஸ்டியனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இஸ்லாத்துக்கும் கிறிஸ்டியனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பரப்புரை வந்து வெளியே இருக்கிறத பெரும்பாலும் பார்க்க முடியும். கிறிஸ்டியானிட்டிக்கு அகெயின்ஸ்டா வந்து இஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்து உருவாகுது. பட் ஆக்சுவலா பிறப்புல இருந்து பார்த்தோம்னா, மனித பிறப்புல இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து ஆதம் ஈசா, ஆதம் ஈவ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அதுல இருந்து அடுத்து நோவா, சோ அதுல இருந்து இப்ராஹிம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஆப்ரஹாம்ல இருந்து ஆப்ரஹாமிக் ரீஜனா 3 ரிலீஜன் வருது. சோ என்னென்ன ரிலீஜன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூடிசம், யூதர்கள், அப்புறம் கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்துவர்கள், அப்புறம் வந்து முஸ்லிம். இது எல்லாருமே எங்க இருந்து வராங்கன்னா இந்த ஆப்ரஹாமிக் ரிலீஜன்ல இருந்து தான் வராங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ரிலீஜன்ல இருந்து தான் வராங்க. சோ எதுவுமே இதுல மாற போறது கிடையாது. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா பைபிளோட காப்பி தான் குரான், பைபிளை காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் வந்து காப்பி அடிக்கிறதா இருந்தா அதுல இருக்கக்கூடிய சேம் இன்ஃபர்மேஷன் இதுல இருந்திருக்கும். பட் வந்து நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா பைபிள்ல இல்லாத, தோரால இல்லாத சில விஷயங்கள் இதுல இருக்கு. பட் தோரால எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, ப்ராஃபிட்டிக் ஸ்டோரி எல்லாமே. பைபிள்லயும் அதே மாதிரி கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். இங்க குரான்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல சொல்லப்படாத சில விஷயங்கள், அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்றி அமைக்கிற விதமா இங்க குரான்ல இருக்கிறத நம்ம பார்க்கணும். குரான் தான் ஒரு முஸ்லீம் பின்பற்றக்கூடிய ஒரு வேதம், ஒரு புக். இதை தாண்டி ஒரு முஸ்லீம்க்கு எதுவுமே இல்லை. அந்த புக்கை ஃபாலோ பண்ணா அவ்வளவுதான், அவங்கதான் வந்து முஸ்லீம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த கிறிஸ்டியானிட்டி ரிலேட்டடா பார்த்தோம் அப்படின்னா ரியல் கிறிஸ்டியன் யார் அப்படின்ற ஒரு கொஸ்டினை நம்ம வந்து கேட்கலாம். ஆக்சுவல் கிறிஸ்டியன் யாரு, நீங்களா நாங்களா அப்படின்ற மாதிரி. பிகாஸ் கிறிஸ்டியன்னா என்ன, அந்த மீனிங் உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்டியானிட்டி அப்படின்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் காட்டும் வழிமுறைகளை வந்து ஃபாலோ செய்யறது தான் வந்து கிறிஸ்டியன் அப்படின்ற மாதிரி என்னுடைய புரிதல். பெரும்பாலான புரிதலும் அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நான். இல்ல தப்பா சொல்றீங்க. நீங்க மீனிங்க போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்க. யாரு ஒரு கடவுளை வணங்கி கிறிஸ்துவ ஜீசஸ வந்து ஃபாலோ பண்றாங்களோ அவங்கதான் கிறிஸ்டியன். சோ இதுல எந்த மாற்று கருத்தும் யாருமே ஏற்படுத்த மாட்டாங்க. பட் இப்போ கிறிஸ்டியானிட்டில நிறைய பிரிவு இருக்கு. பிதா சுதன் ஆவிய ஃபாலோ பண்றவங்க அவங்க தனியா இருப்பாங்க, இல்ல ஜீசஸ் வந்து எங்களுடைய வழிகாட்டி மட்டும் சொல்றவங்க இருப்பாங்க. இன்னொரு 2-3 குரூப்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஜீசஸ் தான் கடவுள், சிலர் சொல்லுவாங்க கர்த்தர் தான் கடவுள், இயேசு வந்து கடவுள் இல்ல, கடவுளோட மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி நிறைய குரூப்ஸை நம்ம பார்க்க முடியும் பிலீஃப்ல பார்க்கும்போது. பட் ஆக்சுவல் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன் ஹூ ஃபாலோஸ் ஜீசஸ் கிறிஸ்ட வந்து யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க தான் கிறிஸ்டியன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒன் ஹூ பிலீவ்ஸ் இன் ஒன் காட், ஸோ ஒரு கடவுளை வந்து வணங்கி அவங்களுக்கு கட்டுப்பட்டு ஜீசஸை ஃபாலோ பண்றவங்க கிறிஸ்டியன் அப்படின்றத பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது கிறிஸ்டியானிட்டியை ஆக்சுவலா யார் ஃபாலோ பண்றா அப்படின்ற ஒரு கொஸ்டின் நம்ம கேட்கலாம். கிறிஸ்டியானிட்டியில என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை ஆக்சுவலா யார் ஃபாலோ பண்றா? சில கொஸ்டின்ஸ் மட்டும் நான் இங்க கேட்க விரும்புறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஜீசஸ் கிறிஸ்ட் வந்து நிறைய பிக்சர்ல பாத்திருப்பீங்க இல்லையா? அவங்களோட உருவம் வந்து நமக்கு தெரியும். சோ அவங்கள வந்து பிக்சரா டிரா பண்ணி வச்சிருந்ததும் சரி, அவங்களோட இமேஜினேஷன் அந்த வேதங்கள்ல சொல்லப்பட்ட விதத்திலையும் நிறைய பிக்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். அந்த ஜீசஸ் கிறிஸ்ட் எப்படி இருப்பாரு அப்படின்னு டெஸ்கிரைப் பண்ண முடியுமா? லாங் ஹேர், நீளமான முடி,
லாங் பியர்ட், நல்ல தாடியும் வந்து நல்ல நீளமாக, ஒரு அங்கி அணிஞ்ச மாதிரியான தோற்றம். இதுதான் பெரும்பாலும் நம்ம சோ அவ்வளவுதான், சிம்பிள். சோ பியர்ட பாத்தீங்க அப்படின்னா பியர்டு வந்து பெருசா இருக்கும். அட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் முஸ்லிமோட சிம்பிளே வந்து ஒரு மென்ன பாத்தீங்க அப்படின்னா பியர்டோட தான் இருப்பாங்க. அண்ட் மோஸ்ட்லி கிறிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் ட்ரெஸ்ல தான் இருப்பார் மோஸ்ட்லி, மெஜாரிட்டி அப்படி பாத்தீங்க அப்படின்னா. ஸோ முஸ்லிம்ஸ்க்கு வந்து காமனான ட்ரெஸ்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ட்ரெஸ் தான் இருக்கும். அண்ட் ஃப்ரைடே வந்து அது சுன்னா ப்ராக்டிஸ் அப்படின்னா ப்ராஃபிட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த ஒரு ப்ராக்டிஸ், ஒரு ப்ராசஸ். ஸோ வந்து ஃப்ரைடே அவங்க ஒயிட் ட்ரெஸ் ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. முஸ்லிம்ஸ்லாம் ஃபுல் ஒயிட் ஜிப்பா மாதிரி போட்டு கேப் வச்சு அதுக்கு மேல வந்து ஒரு கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போதே கிளியரா நமக்கு தெரியும் யார் வந்து அஸ் அப்பியரன்ஸா யார் ஃபாலோ பண்றா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா முஸ்லிம்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். லைக் முஸ்லிம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கட்டுப்படுறவங்க. யாருக்கு கட்டுப்படுறாங்க அப்படின்னா ஒன்னஸ் ஆஃப் த காட், ஒரு கடவுளுக்கு கட்டுப்படுறாங்க. அண்ட் ஃபாலோஸ் த ப்ராஃபிட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி